வணக்கம். இன்றைய தினம் பிரபல யூடியூபரும் பல்வேறு யூடியூபர்களுக்கு அரசியல் ஞானம் தெளிவு பிறக்க, தமிழகத்திற்கு, தமிழக மக்களுக்கு அரசியல் ஞானம் பிறக்க தன்னுடைய அறிவார்ந்த பேட்டிகள் காரணமாக மிகப்பெரிய புரட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்களை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் நிறைய கேள்விகள், நிறைய சச்சரவுகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் குறிப்பிட்ட சில விஷயங்களை பேசுறது மூலியமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வரவழைக்கணும் அப்படின்னு நான் விரும்புறதுனால ஒரு முக்கியமான ஒரு 10-15 கேள்விகளை ஐயா மூலியமா கேட்டு அதுக்கு ஐயா கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் மூலியமா இந்த தமிழகத்திற்கு ஒரு பெரிய உண்மையான விடியலை, பொய்யான விடியல் அல்ல, உண்மையான விடியலை கொண்டு வரணும்னு நாங்க விரும்புறோம். அதுக்கு ஐயா சம்மதம் தெரிவிச்சீங்கன்னா மேற்கொண்டு இந்த டாஸ்மாக் ஊழல் விஷயத்துல புதுடில்லியில நடந்தது மாதிரி சம்பவங்கள் இங்க நடக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது வேற எதுவும் மாறி வரும் நீங்க நினைக்கிறீங்களா ஐயா? வணக்கம். எல்லாருக்குமே அதான் ஆசை. டெல்லி மாதிரி ஒரு துணை முதல்வரும் ஒரு முதல்வரும் உள்ள போயிடுவாங்க அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாலே நான் பதிவு பண்ணிருக்கேன். டாஸ்மாக் ஊழல்ங்கிறது டெல்லி ஊழல் கிடையாது. டெல்லி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அங்க துணை முதல்வரும் உள்ள போயிட்டாங்க. ஆனா டாஸ்மாக்ல அப்படி கிடையாது. டாஸ்மாக்ல 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறதுல இருந்து 30 ரூபா அப்படிங்கிறான் அமலாக்கத்துறையில. அப்படின்னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு மாசத்துக்கு 720 கோடி ரூபாய் பாட்டில்ல 10 ரூபா வாங்கி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆயிடுறது. அதே மாதிரி கலால் வரி ஏய்ப்பு. கலால் வரி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸைஸ் டாக்ஸ். அது அதாவது 50%க்கு மேல உற்பத்தி கணக்குல வரல அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ கலால் வரி ஏற்கிறாங்க, பிஏடியும் ஏற்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் வருமானம் 45,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொன்னா இன்னொரு 45,000 கோடி ரூபாய் உற்பத்தி ஆகுது, கலால் வரி கட்டல, விற்பனை ஆகுது, அதற்கு விஏடி மாநில அரசுக்கு வரல. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நியர் அபவுட் 20,000 rupees என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரி ஏய்ப்பு மட்டுமே வர்றது. அது மட்டும் இல்ல, அரசுக்கு 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருது, ஆனா பாக்கி 45,000 கோடி ரூபாய் வருமானம் வரல அப்படிங்கும்போது அந்த வருமானம் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மேட்டர்ல எப்படி அரெஸ்ட் ஆனார் அப்படின்னு சொன்னா அவர் டைரக்டா இன்வால்வ் ஆகியிருக்கல, மனிஷ் சிசோடியா தான் இன்வால்வ் ஆகியிருந்தாரு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி உள்ள வர்றாரு அப்படின்னா அவங்களுடைய இமெயில் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் அந்த லெட்டர்ஸ் மூலமாக அவர் இணைக்கப்பட்டார். அதே மாதிரி டாஸ்மாக் விஷயத்துல இந்த 10 ரூபா வாங்குறதாக இருக்கட்டும், இல்ல எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி பில் இல்லாம சப்ளை பண்றதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்திலையுமே வெதர் செந்தில் பாலாஜியை இணைக்க முடியுமா, துணை முதல்வரை இணைக்க முடியுமா, முதல்வரை இணைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த 1000 கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது அப்படிங்கிற அறிக்கையில அவங்க இதை பத்தி பேசல. ஏன்னா 1000 கோடி ரூபாய் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க, ஓவர் இன்வாய்சிங் பண்றாங்க பாட்டிலிங் பிளான்ட்டுக்கும் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ்க்கும், அவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க. பிளஸ் இந்த 10ல இருந்து 30,000 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறதுனால அவங்களுக்கு இது இருக்கு. அதே மாதிரி இவங்க ஒரு செலக்டட் கம்பெனிஸ்க்கு நிறைய ஆர்டர் கொடுத்து தங்களுடைய டிரான்ஸ்பர்ல தங்களுக்கு வேண்டிய மாதிரி டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் முறைகேடுகள் சொல்றாரு. ஆனா இடி அறிக்கையில 1000 கோடி ரூபாய் தான் சொன்னாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சமாதானமா திருப்திகரமா இருக்கு. ஏன்னா அவங்க இதை விட அதிகம் பண்ணியிருந்தாலும் கூட ஈடிக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சமாதானம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த விஷயத்துல இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இடி இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லவே இல்லை. அதாவது சாராய ஆலைகள்ல, உற்பத்தி ஆலைகள்ல போய் அவங்க அந்த லாக் புக்கு கேட்கறாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கேட்கறாங்க. எப்படி உங்களுக்கு ஏஆர் டைரியில போயிட்டு அந்த கழிவுப் பொருள்களை செக் பண்ணி அது மூலமா தான் உங்களுக்கு திருப்பதி லட்டுல கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இவங்க பல விஷயங்கள் சேகரிச்சிருக்காங்க. அதெல்லாம் பத்தி இந்த அறிக்கையில சொல்லல. இந்த அறிக்கை ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான், இனிமேதான் பிக்சர் ஆரம்பிக்க போறது. அதனால அவங்க என்னென்ன கையில வச்சிருக்கிறாங்க அது மூலமா அதாவது இந்த முதல்வர், துணை முதல்வர், அமைச்சர் செந்தில் பாலாஜி இவங்களெல்லாம் இணைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட தகவல்கள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன் ஆல் ப்ராபபிலிட்டி
செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் திருப்பி அந்த சர்க்காரியா கமிஷனுக்கு தான் போக வேண்டி வரும், விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார்கள். அந்த ரஞ்சித் சிங் சர்க்காரியா சொன்னார்ல, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார்கள், இதனுடைய தரவுகளின் அடிப்படையில் இதை நிரூபிப்பது கடினம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதேதான் இங்கே நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன் ஆல் ப்ராபபிலிட்டி செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார், இவர் தான் டாஸ்மாக் எம்டி, அவர் டாஸ்மாக்ல ஜெனரல் மேனேஜர் பர்ச்சேஸ், இவர் டாஸ்மாக்ல ஜெனரல் மேனேஜர் சேல்ஸ் அப்படின்னு அவங்க கை காமிச்சுட்டு இவர் தப்பிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மீன் டைம் டெல்லியில போயிட்டு ஒரு டாப் லெவல் வக்கீலையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு, முன்ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. பட் இது எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா சில பேர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுல இடி கையில சிக்கி இருக்கிற ஆவணங்கள் முதல்வர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது, போனாலும் போகலாம், போகலனாலும் இல்லை. ஆனால் மிகப்பெரிய ஊழல் வெளிவரும் அப்படிங்கிறது ஒன்றும் உண்மைதான். ஐயா, நான் எதிர்பார்த்தது ஏதோ சின்ன பள்ளமா இருக்குன்னு பார்த்தேன். ஆனா தமிழ்நாட்டுல பண்ணிருக்கூடிய ஊழலை பார்த்தா பெரிய பாதாளம் மாதிரில இருக்கு. கண்டிப்பா ரொம்ப பெரிய ஊழல். ஆக இதுல விழுந்தது அவங்களா அல்லது தமிழக மக்களா? இல்ல, ஆக்சுவலி தமிழக மக்கள் சப்போர்ட் பண்றதா அவங்களுக்கு விற்கிற சாராயமே விற்குது இல்லையா. அதாவது அப்பா தான் ஊத்தி கொடுக்குறாரு, அதுக்காக தான் அப்பாவுடைய போட்டோ எடுத்து இங்க போட போனீங்க. ஒரு 95 பெண்கள் அப்பாவுடைய போட்டோவை சாராய கடைகளை போட்டதுனால்தான் நாம அவங்களை வீராங்கனை அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம். ஆனா இது அண்ணாமலை கையில சிக்கின பிறகு ரொம்ப பெரிய போராட்டமா அது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதற்கு ஆளுங்கட்சிக்கு, எஸ்பெஷலி டிஎம்கே தலைமைக்கு இது எப்படி இதை கொண்டு வர்றது, எப்படி இதை டீல் பண்றது அப்படிங்கிறது தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வருங்காலத்துல இன்னும் இதை விட மோசமான நிலைமையில பாரதிய ஜனதா கட்சியும் டிஎம்கேயும் தங்களை தாங்களே சரமாரியாக தாக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கடைசியில ஜெயிக்க போறது மக்கள் தான். ஏன்னா மக்கள் அனைவருமே இப்போ அண்ணாமலையுடைய பின்னால நிக்கிறாங்க. இந்த விஷயத்துல, சாராய விஷயத்திலயும் சரி, போதைப்பொருள் விஷயத்திலயும் சரி. நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். பெட்ரோல் எடுத்து ரொம்ப பயமா இருக்கு. சின்ன சின்ன பசங்கள்லாம் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்கள்லாம் ஏதோ ஒரு பிஸ்கட் மாதிரி ஒண்ணு இருக்கு, வாயில மேல ஒட்டி வச்சுக்கிறாங்க, அதுல இருந்து சப்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெற்றோர்களுக்கு ரொம்பவே கவலை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பெண் பெற்றவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண் ஜாகிரதையா ஸ்கூல் காலேஜ்ல போயிட்டு திரும்பி வரணுமேங்கிற அந்த பயம் வேற அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல கள்ளச்சாராயம், போதை பொருள், இது ரெண்டுமே பிளஸ் இந்த மும்மொழி கொள்கை இன்னொரு பெரிய ப்ராப்ளம், அதாவது ஹிந்தி படிக்க விடாம இருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல அண்ணாமலை சரியா காய் நகரத்துக்கு போறதுனால பெற்றோர்களுடைய ஆதரவு அண்ணாமலைக்கு பெருகி இருக்கு, பெண்களுடைய ஆதரவும் ரொம்ப அதிகமா பெருகி இருக்கு. அப்படிங்கிறதுனால வர நாட்கள்ல இன்னுமே பயங்கரமான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. எப்படி இது டிஎம்கே எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இப்ப ஐயா சொல்றத பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக ஒரு எதிர் சக்தியாக, ஒரு உந்து சக்தியா இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு இணையா பாஜகவை ஐயா இணையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, அதுக்கு மேல போயிடுச்சு. அதான் இணையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஏடிஎம்கே பிக்சர்லயே கிடையாது சார். சார் 66 பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா 66 எம்எல்ஏ கணக்கு கிடையாது சார். யாரு தங்களை தாங்களே முன்னிறுத்துகிறார்களோ அவர் தான் எதிர்கட்சி. இன்னைக்கு சார் உங்கள்கிட்ட நீங்க எல்லாம் ஊடகம் நடத்துறீங்க, நீங்க மைக் எடுத்துக்கிட்டு நீங்க ரோட்ல போனீங்கன்னு சொன்னா 100 பேரை இன்டர்வியூ பண்ணுங்க, 90 பேர் அண்ணாமலை பேர் தான் சொல்லுவாங்க. டிஎம்கேக்கு யாரா மாற்று அப்படின்னு கேட்டா உடனே அண்ணாமலை பேர் தான் வரும். அந்த அளவுக்கு அண்ணாமலை தன்னை தானே முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார். எப்போது என்று தெரியுமா? ஆகஸ்ட் 2021 அவர் பதவி ஏற்கிறாரு. 2021 செப்டம்பர் ஒரே மாசத்துல அவர் சொல்றாரு டிஎம்கே தான் என்னுடைய எதிரி. அதாவது ஒரு தலைவன் எப்படி செயல்பட வேண்டுமோ அதை ஆரம்பத்துல இருந்தே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி இஷ்யூஸ்ல அண்ணா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு சொன்னா அடுத்த அரை மணி நேரத்துல அண்ணாமலையுடைய அறிக்கை வரும். ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே பிஜேபி ஆபீஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்கே பேசுறாங்களா? நீங்க கேக்குறீங்களே, ஏடிஎம்கே தான் பிரதான கட்சி இணையான கட்சி அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஏடிஎம்கே இஸ் பேலிங் இன்டு இன்சிக்னிபிகன்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தன்னைத்தானே, அதாவது யாராவது ஒருவர் டிஎம்கேக்கு எதிர்கட்சி அப்படின்னு யாராவது தன்னைத்தானே நிறுத்திருக்காங்கன்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதுவும் அண்ணாமலை வந்த பிறகுதான் நடந்திருக்கு. அதனால அதுதான் நான் சொல்றேன் திருப்பியும், இந்த அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தெரியல. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தலைவர் தோன்றி விட்டாரே, இனிமேல் நம்மளுக்கு வந்து பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் உணரல. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்றேன் சார். 2013 தேசிய அரசியல்ல நரேந்திர மோடி தோன்றுகிறார். அதாவது ராஜ்நாத் சிங் வந்து அவரை தேர்தல் பொறுப்பாளரா மாற்றுறாரு. தேர்தல் பொறுப்பாளர் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, பிரதமர் வேட்பாளர் தான். அது எல்லாருக்குமே தெரியும். அது கேட்ட உடனே காங்கிரஸ் கட்சி பிரதமர் மோடியை எப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. மௌத் கா சௌதாகர், மரணத்தின் வியாபாரி அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஆரம்பிச்சு கண்டினியூஸா மோடி வாஸ் அண்டர் அட்டாக். ஏதாவது அவருக்கு பிரச்சனையாச்சு ஆகல. கடைசியில என்னாச்சு? காங்கிரஸ் கட்சி தேஞ்சு போச்சு. பிரதமர் மோடி பிரதமர் ஆகிறார், மோடி பிரதமர் ஆகிறார். அப்புறம் என்ன சொன்னாரு? காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு காங்கிரஸ் முக்து பாரத் ஆச்சு. எப்படி நீங்க தாக்கி உங்களுடைய தொடர் தாக்குதல்னால பிரதமர் நரேந்திர மோடிக்கு பலம் கூடுகிறதோ அதே மாதிரிதான் இன்னைக்கு சார் உங்களுடைய ஒரு ஆப்போனன்ட் இருக்கு. அந்த அவன் வந்து யார அட்டாக் பண்றான் அதை வச்சுதான் நம்ம வந்து யாரு உண்மையிலேயே எதிர்கட்சிங்கிறத பார்க்கணும். ஆளுங்கட்சியினுடைய பிரதான தாக்குதல் எல்லாமே அண்ணாமலை பாஜகவா தான் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக எப்படி உங்களுக்கு வந்து எதிர்கட்சியா இருக்க முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனால அதேதான் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி செய்த அதே தவறை இன்னைக்கு டிஎம்கே செய்து வெலவெலத்து போயிட்டாங்க சார். டிஎம்கேல என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணினாலும் இவர் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. எப்படி நரேந்திர மோடி வந்து நீங்க ஒண்ணு சொன்னா அவர் வந்து வட்டி முதலமா திருப்பி கொடுக்குறாரோ அதே மாதிரி அண்ணாமலை நீங்க ஒண்ணு சொன்னா வட்டி முதலமா பல மடங்கு அதிகப்படுத்தி திருப்பி கொடுக்குறாரு. நீங்க வந்து 3,50,000 ட்வீட் போட்டீங்க. எது? கெட் அவுட் மோடி. 12,50,000 உலக அளவுல தெரிஞ்சு போச்சு யாரு ஸ்டாலின் அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருந்தாங்க ஸ்டாலின் சொன்னா யாரோ ருஷ்யன் அதிபர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு உலக அளவுல ஸ்டாலின் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்தது உங்களுடைய கெட் அவுட் மோடி அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தினால அவருக்கு வந்தது. அதுக்கு காரணமே துணை முதல்வர் தான். அப்பாக்கு ஏதோ ஓரளவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. அவர் வாயை திறந்தா அவருடைய அப்பாவுக்கு தான் பிரச்சனை அதிகமாகுது. அதனால நீங்க வந்து பிரதம எதிர்கட்சி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழகத்துல பாஜக தான். அப்ப ஐயாவுடைய கூற்றுப்படி பார்த்தா எண்ணிக்கை முக்கியம் இல்ல, எண்ணி துணிக்க கருமுன்னு சொல்லிட்டு அந்த இறங்குற அந்த ஃபீல்டு ஒர்க்ல தான் இருக்கு. கண்டிப்பா ஐயா உறுதியா சொல்றீங்க. கண்டிப்பா. அதே இப்ப இடையில வந்து தன்னுடைய பேட்டிகள் எல்லாம் வந்து மரியாதைக்குரிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையும் அரசையும் வந்து ஒரு மரியாதை காரணமாக நாங்க வந்து அனுமதி கேட்டு நாங்க போராட்டம் எல்லாம் பண்ணோம். இனிமேல் முன்னறிவிப்புங்கிறதுக்கே வேலை இல்லை, எங்க தப்புன்னு தெரிஞ்சோம் ஆன் தி ஸ்பாட் இறங்கி நாங்க போராட்டங்களை தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை ஐயா எப்படி பாக்குறீங்க? பாருங்க, ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். அறவழி போராட்டம் அப்படிங்கிறது மக்களுடைய உரிமை. இது வந்து ஜனநாயகம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, மக்களாலேயே நடத்தப்படுகிற ஆட்சி. அப்போ மக்களுடைய குரல் தான் வெளியில ஒலிக்கும். மக்களுக்கு எங்க திருப்தி இல்லையோ அந்த இடத்துல மக்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும். இது அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உரிமை. இந்த உரிமை யாருமே பறிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது என்ன சொன்னாரு? 27,000 போராட்டங்கள் திமுக நடத்தியது அப்படின்னாரு. 2 போராட்டம், பெரிய போராட்டம் பேரை நான் சொல்றேன். ஒன்னு ஸ்டெர்லைட் போராட்டம், 2வது மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம். இந்த 2 தவிர பாக்கி நிறைய போராட்டங்களும் அவங்க நடத்திருக்காங்க. போராட்டம் நடந்துதான் சார் ஆகணும். ஏன்னா கேரளால வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே 4 கம்யூனிஸ்ட் ரோட்ல பெரிய கொடி பிடிச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல. அதனால எந்த ஒரு அரசும் மக்களுடைய உரிமையை பறிக்க முடியாது, நெசுக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அடக்குமுறை. ஆங்கிலேயர் காலத்துல என்ன அடக்குமுறை இருந்ததோ அதை விட மோசமான அடக்குமுறை இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு? ஞானசேகரனுக்கு விஷயத்துல அவங்க டெசிக்னேட்டட் பிளேஸ் எது? வள்ளுவர் கோட்டம். சென்னையில வள்ளுவர் கோட்டம்னு ஒரு இடம் இருக்கு.
ராஜரத்னம் ஸ்டேடியம்னு ஒண்ணு இருக்கு. அங்கதான் போயிட்டு இது பண்ணுவாங்க, போராட்டம் நடத்துவாங்க. அறவழி போராட்டம், யாருமே வன்முறையில போறது இல்ல. இங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் வந்து டிஎம்கே காரங்க மாதிரி கிடையாது, வன்முறையில இறங்குறது கிடையாது. இல்ல தீகா அது என்னது திராவிட கழக தொண்டர்கள் மாதிரி கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு அறவழி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னாங்க கூட உடனே புரிஞ்சு உள்ள போட்டாங்க. சௌமியா அன்புமணிய கீழே இறங்க விடல. சீமான் வராருன்னு சொன்ன உடனே அவரை அங்கேயே தடுத்துட்டாங்க. என்ன அவசியம் உங்களுக்கு? அதே மாதிரிதான் அண்ணாமலை வந்த போது தடுத்தாங்க. அண்ணாமலை வந்த போது அவங்க தடுக்காம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா பிரச்சனை இருந்திருக்காது. அதே மாதிரி அன்னைக்கு கூட இந்த போராட்டத்துல, சாராய ஊழலுக்கு எதிரான போராட்டத்துல அண்ணாமலை வீட்டை விட்டு, அவருடைய பனையூர் வீட்டை விட்டு 1 கிலோமீட்டர் வராரு. அதுக்கப்புறமா அங்க ஸ்டாப் பண்ணி, அவர் நீங்க எங்க போறீங்க எங்களுக்கு தெரியும் சார், நீங்க அங்க போக முடியாது சார், who are you to do this? அவர் அங்க போறாரு, அறவழி போராட்டம் நடத்த போறாரு. என்ன 2 பிளாங்க் வைக்க போறாரு? என்ன அது என்னது, இந்த தாளமுத்து நடராஜன் பில்டிங்ல அந்த டாஸ்மாக் ஆபீஸ் முன்னால 2 பிளக்கார்டு வச்சுட்டு நிக்க போறாங்க. 10-20 பேர் 200 பேர் நிக்க போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். 2 மணி நேரத்துல முடிய வேண்டிய அந்த சமாச்சாரத்தை தடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, 24 மணி நேரமா அதே பிக்சர் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு டிஎம்கேக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது தோற்றம், என்ன சொல்லுவாங்க, அது ஆப்டிக்ஸ், அந்த அளவுக்கு அவங்களுக்கு டெவலப் ஆகி, அதாவது பாதிப்பு டிஎம்கேக்கு. ஃப்ரீ விளம்பரம், அதாவது இலவசமான விளம்பரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதே மாதிரி தானே இதுல பண்ணீங்க. திருப்பரங்குன்றம் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ணீங்க? தடுத்தீங்க. 15-20 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே திருப்பரங்குன்றம், மதுரை யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு நீங்க அடிச்சீங்க. அப்புறம் என்னாச்சு, 3:30 மணிக்கு கோர்ட்ல தீர்ப்பு வருது. 4ல இருந்து 6 மணி வரைக்கும் நீங்க போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அரை மணி நேரத்துல எப்படி சார் அவ்வளவு பேர் அங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க? அதுதான் சார் மக்களுடைய எழுச்சி. அதுக்கு சேகர் பாபு கிட்ட கேட்கும் போது சொல்றாங்க, இந்துக்கள் எழுச்சி அப்படின்னு கேட்டதுக்கு, இந்துக்கள் எல்லாம் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தான் வந்தான் அப்படிங்கிறாரு. அதாவது மட்டமா பேசுறாராம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எப்படி வளர்ந்திருக்குன்னு சொன்னா, அரை மணி நேரத்துல 25,000 பேர் அங்க கூட்ட முடியும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தகுதி வந்துருச்சு, திறமை வந்துருச்சு, பலம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், எவ்வளவுக்கு இவங்க வந்து இதை தடுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்களுக்கு பேட் பப்ளிசிட்டி கிடைக்கும், இவங்களுக்கு குட் பப்ளிசிட்டி கிடைக்கும். இதனால வந்து நஷ்டப்பட போறது டிஎம்கே தான். இப்ப இந்த ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்கிறது நிறைய சப்ஜெக்டுகள் இருந்தாலும், இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை, இந்த தேசிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் போட்டு வறுக்காத மேடைகளே இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு. இப்ப இந்த SSA திட்டத்தின் கீழே வந்து 2024-25 இந்த வருஷத்துக்கு வந்து உரிய நிதியை தரல, அதனாலதான் நம்ம மாணவர்களுக்கெல்லாம் கல்வியை வந்து சிறப்பா கொடுக்க முடியலங்கிற ஒரு அழுகாட்சி காட்சிய கல்வி அமைச்சரும் துணை முதல்வரும் இங்க வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கை இந்த விஷயத்துல நாடகம் ஆடுறது மாநில அரசா மத்திய அரசா அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் நீங்க வெளிப்படைய சொல்லுங்க சார். இது சொல்லி சொல்லி போர் அடிச்சு போயிட்டு எல்லாருக்குமே தெரியும், மும்மொழி கொள்கை ஒத்துக்கிட்டா தான் நாங்க வந்து பணம் தருவோம் அப்படின்னா ஒண்ணும் சொல்லல. சென்ட்ரல் எஜுகேஷன் பட்ஜெட்ரி அலோகேஷன்ல, எஜுகேஷனுக்கான பட்ஜெட்ரி அலோகேஷன்ல என்னென்ன மாநிலங்களுக்கு எவ்வளவு போறதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ராமஸ்ரீனிவாசன் சொன்ன மாதிரி, நீ மாடு வாங்கு, மாடு வச்சுக்கோ, நான் உனக்கு வந்து புல்லுக்கு 2,000 ரூபாய் தரேன், நான் மாடு வாங்க மாட்டேன், புல்லுக்கு பணம் கொடு அப்படின்னு சொன்னா எப்படி சார் கொடுப்பாங்க? சார் பேசிக் காமன் சென்ஸ் சார் இதெல்லாம். நான் மெட்ரோவே கட்ட மாட்டேன், ஆனா மெட்ரோக்கு பணத்தை கொடுன்னா அந்த உரிமையா உனக்கு? இதுதான் கவர்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இப்படி பச்சையா பொய் சொல்றது இப்படிதான். அதாவது புதிய கல்விக் கொள்கையில சில திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை நீங்க நிறைவேற்றினால்தான் பணம் கிடைக்கும். PM ஸ்ரீ பள்ளிகள்னா ஒண்ணும் இல்ல, ஒரு 450-500 பள்ளிகளை வந்து மேம்படுத்தணும். அதுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணினீங்கன்னு சொன்னா அதுக்கு வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். ICT அப்படின்னு ஒண்ணு உண்டு, அதாவது இன்டர்நெட் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி லேப். இதை கிரியேட் பண்றதுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. 1045 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை இவங்க எப்படி செலவு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 1045 ஒரு மாணவருக்கு 1045 கோடி.
அதாவது எல்லா பள்ளிகளிலும் ஐசிடி லேப் கிரியேட் பண்றதுக்காக கொடுத்துருக்கிற பணம், அந்த பணத்தையும் இவங்க வந்து என்ன பண்ணினாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு எந்த ஒரு அரசு பள்ளியிலும் நீங்க போய் பாருங்க, ஐசிடி லேப் எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஆசிரியர்கள் மேம்பாடு, பயிற்சி, இதுக்கெல்லாம் செப்பரேட்டா அவங்க பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு, எல்லா பணமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மும்மொழி கொள்கை நாங்க ஏத்துக்கல, அதனால எங்களுக்கு வந்து பணம் தரல அப்படிங்கிறது பச்சை பொய். தர்மேந்திர பிரதான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. தர்மேந்திர பிரதான் இன்னொரு கேள்வி கேட்டாரு, பதில் வந்துச்சு அவங்க கிட்ட இருந்து. அவர் என்ன கேட்டாரு, முதல்ல நீங்க வந்து இது நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்க அடாப்ட் பண்ணிக்கிறோம், பிஎம்ஸ்ரீ பள்ளிகள்ல நாங்க வந்து இணைங்கிறோம் அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. அதாவது இந்த குழு பரிந்துரைக்கப்பட்ட மாதிரி நாங்க இணைந்துக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா அது வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு பாராளுமன்றத்தை சொல்றாரு. ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தை பொய் சொல்ல முடியாது சார். அப்புறம் அவர் கேட்கிறாரு, யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஒரு ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை கொடுத்தா அது அதன் மூலமா நம்மளுக்கு பல விஷயங்கள் வரும். இவங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், அப்போதான் மக்களுக்கு இதனுடைய உண்மை புரியும். ஐயா, இப்ப சமீபத்துல தமிழ்நாடு அரசு பட்ஜெட்னு ஒரு ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க, அதை பத்தி ஐயா கருத்து சொல்லுங்க. பட்ஜெட் ரொம்ப பெரிய டாபிக் சார். பட்ஜெட்டை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல ரொம்ப சில அவுட்டர் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். ஒண்ணு, கடன். நீங்க கடன் வாங்காம பட்ஜெட் போட்டீங்கன்னா சொன்னா நான் ஒத்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல கடன் வாங்காம, அதாவது ஒரு பற்றாக்குறை இல்லாம ஒரு பட்ஜெட், உபரி பட்ஜெட் போட்டது யார் தெரியுமோ? சொன்னா நம்ப மாட்டீங்க, கருணாநிதி. கடைசியா போட்டது கருணாநிதி. 1989 அவர் போடுறாரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டே கிடையாது. சரி, பற்றாக்குறை இருக்கட்டும், பற்றாக்குறை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. கடன் வாங்குறோம், மத்திய அரசு கடன் வாங்கிச்சா கடன் வாங்குறது. ஆனா மத்திய அரசினுடைய கடன் வந்து எங்க போறது அப்படின்னு சொன்னா முதலீடுகளாக போகுது. அதாவது முதலீடுகள்னா லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல போடுறாங்க. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ல போடும்போது அதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்போது பொருளாதார வளர்ச்சி இன்னும் அதிகமாயிடும். அதுல இருந்து ரிட்டர்ன் நிறைய வரும். ஆனா தமிழ்நாட்டு நிதி நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடன் வாங்கித்தான் சம்பளம் கொடுக்கணும், கடன் வாங்கித்தான் நீங்க சாப்பிடணுங்கிற நிலைமை ஆயிப்போச்சு. அதுக்குதான் 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டாலும் கூட, பள்ளிக்கல்வி பட்ஜெட் சொல்றேன், 44,000 45,000 கோடி ரூபாய் பள்ளிக்கல்வி பட்ஜெட் போட்டுட்டு கூட ஆசிரியருக்கு கரும்பலையில எழுதுறதுக்கு சாக் பீஸ் இல்ல. அதுக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்குற அப்படின்னு போய் சொல்றீங்க. 3,25,000 கோடி ரூபாய் உங்க பட்ஜெட், அதுக்கு மேல 1 லட்சம் ரூபாய் கடன், 1 லட்சம் கோடி, 4,25,000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடுற ஒரு மாநிலம், இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம். அதாவது அமெரிக்கா, ஜப்பான், சீனாலாம் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஒரு வெள்ள நிவாரணம் 2,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து வக்கில்லை. ஒரு வெள்ள தடுப்பு அமைப்பு ஏற்படுத்துறதுக்கு, பெர்மனண்டா நிரந்தரமான தடுப்பை ஏற்படுத்துறதுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கு வந்து மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வெரி அன்பார்ச்சுனேட். என்ன பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப கிளியரா ஒண்ணு சொல்றேன், கடன் வாங்கவே தேவை கிடையாது. ஏன் தெரியுமோ? நீங்க கடன் வாங்கினாங்க, 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறேன்னு சொன்னாங்க, 1,25,000 ரூபாய். அதுல 50,000 கோடி ரூபாய் பழைய கடன் தீக்கிறது, இன்னொரு 45,000 கோடி ரூபாய் உங்களுக்கு அந்த பழைய கடன் மேல வட்டி. அப்போ நீங்க என்ன பட்ஜெட் போடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. 2வது, குஜராத் மாநிலம் 220 கோடி ரூபாய் தான் அவங்களுக்கு வந்து சாராயத்திலிருந்து வர்றது. இவங்களுக்கு 45,000 கோடி ரூபாய் சாராயத்திலிருந்து வருது. 220 கோடி ரூபாய் தான் அவங்களுக்கு சாராயத்திலிருந்து வரும்போது கூட அவங்க உபரி பட்ஜெட் போடுறாங்க. ஏன் அவங்களும் அதை போட முடியும்? நாடெங்கும் நீங்க பாருங்க, நிதி நிர்வாகம் பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. ஆனா நான் வந்து உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களவை,
ஏன்னா அங்க வந்து திராவிட மாடல் கிடையாது, அங்க வந்து உண்மையான நல்ல நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்படி மத்திய நிதி அமைச்சர் கடந்த 8 வருஷமா நிதி நிர்வாகத்தை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த 2 மாநிலங்களும் பண்ணிட்டு இருக்குங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அது இங்க கிடையாது. ரெண்டாவது, சாராயத்துல எவ்வளவு நீங்க ஜஸ்ட் டிசம்பர் 2024 உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, பில்லிங் சிஸ்டம் கொண்டு வாங்க, கியூஆர் கோடு பேஸ்டு பில்லிங் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. 10 வருஷமா பில்லிங் சிஸ்டம் ஏன் சார் கொண்டு வரல? இந்த ஊழல் செய்யறதுக்காக தானே. பில்லிங் சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஊழல் செய்ய முடியாது. எவ்வளவு சரக்கு வந்ததோ அவ்வளவு சரக்கையும் வித்து அக்கௌண்ட் காமிக்கணும் உங்களுக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான். அப்போ 45,000 கோடி ரூபாய் நான் சொல்லல, பழனிவேல் தியாகராஜன் சொன்னதையே நான் திருப்பி சொல்றேன். எவ்வளவு வருவாய் வருகிறதோ அவ்வளவு வருவாய் வரவில்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா 45,000 கோடி ரூபாய் நீங்க சாராய வருமானம் அப்படின்னா 45,000 கோடி ரூபாய் இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். அதாவது அடுத்த 45,000 கோடி ரூபாய் வரலன்னு அர்த்தம். அதே மாதிரி அதுல வருவாய் இழப்பு ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் விஏடி என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு, என்னுடைய கணக்குப்படி. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மினரல் பாலிசி அப்படின்னு ஒண்ணு உண்டு. அந்த மினரல் பாலிசி படி நீங்க பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு மினரல் பாலிசி, மினரல் கான்ட்ராக்ட் மூலமா ராயல்டி வருது மாநில அரசுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் வரணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பொன்முடி விஷயம் என்னாச்சுன்னுட்டு, இப்போ கன்னியாகுமரியில என்னாச்சுங்கிறது தெரியும். அதாவது ரேர் எடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாம் எடுத்து 2011 இருந்து 16 வரைக்கும் எடுத்ததுலாம் இப்போ திருப்பி சிபிஐ கொண்டு வந்திருக்காங்க. எப்படி மணல் கொள்ளை நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். கனிம வள கொள்ளை எவ்வளவு நடக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது எல்லாமே நீங்க கணக்குல கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா இன்னொரு 15-20,000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வரும். இது மாதிரி எவ்வளவோ மாநில அரசுக்கு வராமல் சுரண்டப்படுகிற அந்த தொகையை எல்லாம் நீங்க மாநில அரசுக்கு கொண்டு வரா மாதிரி நீங்க இது எப்படி நீங்க பண்ண முடியும்? நிதி நிர்வாகம் சீர் செய்யப்பட வேண்டும், துறை வாரியான சீர்திருத்தம் நடக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருக்கிற பற்றாக்குறை இருக்காது, உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் சொன்னா ஊழல் பண்ண முடியாது, சொத்து சேர்க்க முடியாது, அடுத்த எலெக்ஷனுக்கு நம்ம பட்டி அரசியல் பண்ண முடியாது, மக்களுக்கு ஒரு வாக்குக்கு 2,000 இருந்து 5,000 ரூபாய் கொடுக்க முடியாது. இதெல்லாம் உங்களுடைய கால்குலேஷன். அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், டிஎம்கே நிர்வாகத்தை கொடுக்காது. பட்ஜெட் மட்டும் இல்ல, எல்லா துறைகள்லயுமே அவங்க இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிர்வாக சீர்கேடு நடந்துகிட்டே இருக்கும். இதை தடுக்கணும்னு சொன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஒண்ணுதான் வழி அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஐயா, இப்ப இந்த தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துல மத்திய அரசுக்கு எதிர்ப்பா மாநில அரசு பாத்தீங்கன்னா பக்கத்துல அவங்க சொல் பேச்சை கேட்டு அவங்க கையில காலில் விழுந்து கூப்பிட்டா ஒரு 4-5 முதல்வர்கள் ஏதோ போறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இப்ப தமிழ்நாட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி அதுக்கு அகில இந்திய அளவுல பெரிய ஆதரவு இருக்கிறது மாதிரி ஒரு நாடகத்தை இப்ப சமீபத்துல அரங்கேற்றி இருக்காங்க. இதனால தமிழ்நாட்டு முதல்வருக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ ஒரு பெரிய நல்ல பேரோ ஒரு பெரிய அங்கீகாரமா கிடைச்சிருங்கிற மாதிரி ஐயா நினைக்கிறீங்க? இல்ல இது இருக்கலாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அங்கீகாரத்துக்காக தான் அவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம். இடி அறிக்கை வந்துருச்சு 1000 கோடி ரூபாய். ஒண்ணு, போதைப் பொருள் நடக்குது. ஜகபர் அலி கோயம்புத்தூர்ல கொலை செய்யப்பட்டார், இன்னொருத்தர் அங்க நெல்லையில கொலை செய்யப்பட்டார். இது மாதிரி கொள்ளை ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்துல 68 பேர் செத்து போயிட்டாங்க. பாலியல் குற்றச்சாட்டு ஏகப்பட்டது இருக்கு. போதைப் பொருள் சும்மா கணக்கில் அடங்காம இருக்கு. நம்ம கஞ்சா மட்டும்தான் பிடிப்போம், ரசாயன பொருட்கள்லாம் பிடிக்கவே மாட்டோம். ஆளுநர் சொன்னா கூட நம்ம பிடிக்க மாட்டோம். அந்த மாதிரி கண்டிஷன்ல இதெல்லாம் மறைக்கணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பண்ணிருக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆல் இண்டியா லெவல்ல ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இந்தி ஒழிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஹிந்திக்காரங்களுக்கு எல்லாம் எதிராக சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இந்தி கூட்டணியில ஒரு சில பிளவுகள் ஏற்பட்டிருக்கு. அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இவர் மற்ற மாநில முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு பெரிய தனக்கு ஒரு செல்வாக்கு வந்த மாதிரி எல்லாம் காமிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் செல்வாக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னால கூட அவங்க மாநில முதல்வர்களுக்கு லெட்டர் எழுதினாங்க, இந்தி திணிப்பு பத்தி லெட்டர் எழுதினாங்க. இந்தி திணிப்பதன் மூலம் நாட்டில் 56 மொழிகள் சீரழிந்து விட்டன அப்படின்னு போட்டாங்க. அதுக்கு என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறது நம்மளுக்கு தெரியும். எந்த ஒரு மாநில முதல்வரும் அதை
பாராட்டவில்லை. அதுதான் உண்மை. உல்டாவா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இவங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி யோகேந்திர யாதவ். யோகேந்திர யாதவ் அப்படிங்கிற அந்த சமூக ஆர்வலர் வந்து ரொம்ப பிரபலமானவர், சேஃபாலஜிஸ்ட். அவர் எப்படி மு.க. ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதினாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். இட் இஸ் இன் பேட் டேஸ்ட் அப்படின்னு எழுதியிருந்தாரு. மிகவும் கீழ்த்தர ரசனையுடன் எழுதப்பட்டது அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த அளவு அங்க போயிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து செல்வாக்கு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நம்பல. இது வந்து ஜஸ்ட் டைவர்சிட்டி டாக்டிக்ஸ் தான். இன்னைக்கு பிரதமர் டைம் கொடுத்திருக்காரு. யாருக்கு? 39 தமிழக எம்பிக்களுக்கு தொகுதி மறுவரை பற்றி பேசுவதற்கு டைம் கொடுத்திருக்கிறாரு. இதே ஒரு நரசிம்மராவ் பண்ணியிருப்பாரா? ஒரு மன்மோகன் சிங் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, தொகுதி மறுவரையறை இப்போ கிடையாது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு ப்ரோரேட்டா பேசிஸ் தான் கொடுக்க போறோம், நாங்க சொல்லிட்டோம்ல, கிளம்பு அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க. ஆனால் நரேந்திர மோடி அப்படி இல்லை. நரேந்திர மோடி அவங்கள மதிச்சு அவங்களுக்கு நம்ம இன்னொரு முறை அவங்களை கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசி அவங்களுக்கு வந்து திருப்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சினால்தான் அவர் வந்து டைம். ஒரு பிரதமருக்கு ஒரு பிரதமரோட டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் சார். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆனா அதுக்கு அவர் வந்து டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரதம மந்திரி எவ்வளவு பெருந்தன்மையோடு அவர் நடந்துகிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரணும், மற்ற மாநிலங்களுக்கும் சமாதானம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கும் நான் பாக்குறேன். இப்ப இந்த ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பா வந்து பெரிய ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாடுல கொஞ்சம் சில பேர் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே இவங்க வந்து ஹிந்தி மொழிக்கு மட்டும்தான் எதிரியா அல்லது எல்லா மொழிகளுக்குமே எதிரியா அவங்க இருக்காங்களா ஐயா? சார் நீங்க வந்து இல்ல, இவங்க வந்து ஹிந்திக்கு கண்டிப்பா எதிர்ப்பு தான். ஏன்னா இவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க, முதல்ல என்ன சொன்னாங்க, ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னாங்க. போயிட்டு ஹிந்தி அழிச்சிட்டு வாடானா இங்கிலீஷ்ல தான் அழிச்சிட்டு, அந்த விட தமிழை அழிக்காம விட்டாங்க. அது பெரிய விஷயம். அதே மாதிரி கொஞ்சம் அது எதிர்ப்பு வர்றது அப்படின்னு ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் அல்ல, எந்த மொழி வேணுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்வர் என்ன சொன்னாரு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, ஹிந்தி என்ற பெயரில் சமஸ்கிருதம் இருக்கிறது, என்னமோ ஒரு பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியும் கதவுக்கு பின்னால ஒரு திருட ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டா மாதிரியும், என்னமோ ஹிந்திக்கு பின்னால சமஸ்கிருத திணிப்பு இருக்கிறது அப்படின்னாரு. மாறன் முரசொலி தயாநிதி மாறன் பாராளுமன்றத்துல போய் சொல்றாரு, 75,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழிக்கு எதுக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கீடு அப்படின்னு கேட்டாரு. தமிழ் தான் வளர்ந்துருச்சே, இன்னுமே தமிழுக்கு எதுக்கு நிதி ஒதுக்கீடு, அதுதானே அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு தானே நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கேட்ட உடனே வாய்ப்பத்திக்கிட்டாரு. ஆக்சுவலி அப்படி கிடையாது. சமஸ்கிருதம் வந்து எல்லா ஸ்லோகங்களும் சமஸ்கிருதத்துல தான் இருக்கு. ஹிந்தியும் சமஸ்கிருதமும் ஒரே தேவநாகரி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடி பீப்புளுக்கு, நாட்டுல ஜனங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்க முடியும், எழுத முடியும். பேசுறவங்க கம்மியா இருக்கலாம். இப்பதான் துஷ்யந்த் சிங்கினுடைய முதல் சமஸ்கிருத திரைப்படம் கூட வெளியில வந்து நம்ம பார்த்தோம். ஒரு பெரிய சக்சஸ் கிடையாது, ஆனா அது ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு பாக்குறோம். அதனால இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது அந்த காலத்துல பிரமாதமா சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு, இதுவே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஆயுதம் மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி இந்த தொகுதி மறுவரைன்னு இவங்க ஒரு ஆயுதம் கையில் எடுத்திருக்கிறாங்க, அதுவும் மழுங்கடிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நான் பாக்குறேன். தேங்க்யூ. அப்புறம் இந்த பாஜக வந்து பல மாநிலங்கள்ல சரியான ஒரு பங்குதாரரை தேர்வு செஞ்சுதான் அந்த தேர்தல்கள்ல போட்டிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஆட்சியிலையும் பங்கேற்றிருக்கிறாங்க. சில நேரங்களில் வெளியில இருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பாஜக தலைமை அல்லது தமிழ்நாடு பாஜக விரும்புறது பலமுள்ள அதிமுக விரும்புதா அல்லது பலமிழந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கக்கூடிய ஒரு அதிமுக எதிர்பார்க்குதா? இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு அதிமுகவை விரும்பணும்? கரெக்ட். நீங்க உங்களுடைய கேள்விகளுடைய உள்ளர்த்தம் எனக்கு புரியுது. பலவீனமான அல்லது பலமான ஏடிஎம்கே அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? அதாவது நார்மலி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க,
ஏடிஎம்கே மாதிரி மற்ற கட்சிகளை பாரதிய ஜனதா கட்சி உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு நேரேட்டிவ் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய இம்மீடியட் ரெஃபரன்ஸ் சிவசேனா, ரெண்டாவது என்சிபி. இது மகாராஷ்டிராவில் நடந்தது. ஆனா இதுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்குங்கிறத எப்படி சொல்றாங்க, எப்படி ப்ரூவ் பண்றாங்கிறது எனக்கு தெரியல சார். ரொம்ப கிளியரா சொல்றேன் சார். பாலா சாஹேப் டாக்கரே இருக்கிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி சின்னதுதான். பாலா சாஹேப் டாக்கரேனுடைய மரணத்திற்கு பிறகு, உத்தவ் டாக்கரே கையில கட்சி போன பிறகு ஒரு கேப் வருது, ஒரு வேக்கம் வருது. அந்த வேக்குவத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி முன்னால வருது. அப்பதான் தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர் உருவாகிறாங்க. அவரு பிளஸ் நிதின் கட்கரியினுடைய முயற்சினால்தான் அங்க பாரதிய ஜனதா கட்சி வருது. அடுத்த தேர்தலில் அவங்க அதிகமா சீட் வாங்கிடுறாங்க. 105 சீட் அவங்க வாங்கிடுறாங்க. இவங்க 57 சீட்ல நிக்கிறாங்க, 54 சீட்ல அவங்க நிக்கிறாங்க. அப்போ இது இயற்கையாகவே ஒரு அரசியல் கட்சி வளரும் வழிதான். அதாவது அந்த கட்சி உடைச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்ப கூட சொல்றேன், ஏக்நாத் ஷிண்டே வெறுத்து போயிட்டு தான் அவர் வெளில வந்திருக்கிறாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவுல அல்லது தூண்டுதலின் பேரினால் உடைச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறத நான் நம்பல. அதுல எந்த விதமான உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்க கூட இருந்தா எனக்கு இது வராது, மைனாரிட்டிஸ் ஓட்டெல்லாம் வராது அப்படின்ட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. அது கட்சி இருந்தா இல்லைன்னு சார். ஒன் திங் சார், அண்ணாமலைக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே ஒரு புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி, புரட்சி தமிழர், புரட்சி தலைவர் நான் புரிஞ்சுக்கிறேன், புரட்சி தலைவி நான் புரிஞ்சுக்கிறேன், புரட்சி நடிகர் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா புரட்சி தமிழர்ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. என்ன தமிழை கரெக்டா ஒழுங்கா பேச தெரியாது அவருக்கு. சாதாரண தமிழ் தான் பேசுவார், கிராம தமிழ் தான் அவர் பேசுவாரு. அப்படி இருக்கும்போது புரட்சி தமிழர்னு வர எம்ஜிஆர் ஃபர்கேப் போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டா எம்ஜிஆர் ஆயிட முடியாது சார். அதனால அந்த ஆளுமை எப்படி, இந்த ஆளுமை எப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், கொங்கு மண்டலத்துல கூட ஏடிஎம்கே வீக் ஆனதுக்கு காரணமே அண்ணாமலையினுடைய எழுச்சி தான். அண்ணாமலை எழுந்து நிக்கிறாரு. அதனால்தான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தவழ்ந்த கவுண்டர் வேணுமா, உயர்ந்த கவுண்டர், நிமிர்ந்த கவுண்டர் வேணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக மிகவும் சோர்வடைந்த நிலையில் கரைஞ்சு போய்கிட்டு இருக்கு. அடுத்த தேர்தல் 2026 தேர்தல் அதிமுகவினுடைய தேர்தல் தான். இந்த தேர்தலில் அவங்க ஏதாவது வெற்றி அடைஞ்சாதான் கட்சி நிற்கும், இல்லைன்னா கட்சி கரைஞ்சு போயிடும். ஜனதா கட்சி குறை சொல்லாதீங்க. இல்லைங்க, இப்ப 2026 தேர்தல் அதிமுகவான தேர்தல்னு சொன்னீங்க. இப்ப அவங்க தனிச்சு நின்று அந்த விஷயத்துல அவங்க ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது பிஜேபியினுடைய கூட்டணி சேர்ந்தாதான் அது சாத்தியமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் சார், ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்விக்கு இறைவனே பதில் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தனியா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேர் சொல்றாங்க. அண்ணாமலை கூட அதே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு ஒரு 10-15 நாட்களாக ஒரு மாறுதல், மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, சிந்தனை மாறுதல் ஏற்பட்டிருக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். அதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமோ? செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு போகாம இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவங்க மேல மனமாற்றம், இவருடைய எடப்பாடி பழனிசாமியுடைய மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப கிளியரா நம்புறேன். அது வரைக்கும் அவர் விடாப்படியா தான் இருந்தாரு. ஆனா இப்போ அவர் கீழே இறங்கி சொல்றாரு, டிஎம்கே தான் என்னுடைய எதிரி அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎம்கேக்கு எதிரான வாக்குகளை ஒன்று திரட்டும் அந்த மைய புள்ளியில அவர் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவர் பழைய முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறதுனால உடனே கீழே இறங்கி எல்லாரையும் கட்டி பிடிச்சி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த காலம் கனிய அந்த இடத்துக்கு அவங்க சேர்ந்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பாரதிய ஜனதா கட்சியும் கூட நான் சொல்றேனே, இப்போ 11.24%. ஆனா ஒரு விஷயம் சார், பாரதிய ஜனதா கட்சி நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு உள்ளாட்சி தேர்தலில் 5% வாங்கினாரு. உடனே இது வந்தது, அது என்னது, பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அதுல 11.24% வந்தது. அதுக்கப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்ந்து 18% வந்தது. மிகப்பெரிய வளர்ச்சி. இப்போ
அண்ணாமலையினுடைய இந்த அதிரடி போராட்ட அறிவிப்புனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த போக்கஸ் ஃபுல்லா அண்ணாமலை பக்கம் பிஜேபி பக்கம் போறதுனால என்ன ஆகுது, இவங்களுக்கு வந்து 20-25% வாக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த 2026 சட்டசபையில. ஆனா அது போருமா அப்படின்னு கேட்டா அது போராது அப்படின்னு நான் சொல்லுவேன். 80 தொகுதிகள்ல அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினாங்கன்னு சொன்னா அதுல வந்து கண்டிப்பா 50% மேல சான்சஸ் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு செருப்பு போடணும். அவ்வளவுதான் என்னுடைய இம்மீடியட் குறிக்கோள். என்னுடைய இம்மீடியட் இலக்கு அவ்வளவுதான். அண்ணாமலைக்கு சீக்கிரமா செருப்பு போடணும். எப்ப செருப்பு போவாரு? டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறோம். டிஎம்கே கவர்மெண்ட்டை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி தனியா நின்னா முடியுமா? முடியாது. ஏடிஎம்கேயும் வேணும், சீமானும் வேணும், திருமாவளவனும் வேணும், எல்லாருமே வேண்டியதுதான். விஜயன் ஒருத்தர் புதுசா ரொம்ப சரி, கரெக்டா சொல்லிட்டீங்க நீங்க சார். விஜய் எல்லாம் சார், விஜய் முதல்ல தன்னை தானே நிரூபித்துக் கொள்ளணும். அதன் தான் வந்து டிஎம்கே காரரா இல்லையா அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணணும். டிஎம்கே பாத்தீங்கன்னா விஜய் பார்க்க வேண்டாம், விஜய் பார்த்தா டிஎம்கே நீங்க பார்க்க வேண்டாம். அதனாலதான் நான் வந்து விஜய் பத்தி ரொம்ப சீரியஸா யோசிக்கவே இல்லை. அவர் தனியா நின்னாலும் கூட 4% மேல வராது சார். ஏன் அப்படின்னா அவர் அதுவும் பண்ண முடியாது. ஏடிஎம்கே கூட கூட்டணி போக முடியாது. இது கிட்டத்தட்ட 3 மாசம் முன்னாலே சொல்றேன். அக்டோபர் மாசம் 27ஆம் தேதி அவருடைய மாநாடு முடிஞ்ச அன்னைக்கே நான் சொல்றேன், இவருக்கு வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி முடியாது. என்ன காரணம் கேட்டா, தன்னைத்தானே முதல்வர் வேட்பாளர் என்று அவர் நினைக்கிறார். அவர் முதல்வர் வேட்பாளர் சொன்னா ஏடிஎம்கே தான் இதுவா? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, கேடர் பேஸ்டு கட்சி அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அதனால அவங்க 2 பேருக்கும் இந்த முட்டல் மோதலாம் இருக்கும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். விஜயனால ஒரு பெரிய இதெல்லாம் மாற்றமோ பாதிப்போ ஏற்பட போறது இல்லை. அப்படியே விஜய் தனியா நின்னாலும் இந்த சைடு, அதாவது ஆன்டி பிஜேபி வாக்குகளை பிரிக்க மாட்டாரு, ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிக்க மாட்டாரு. ஒன்லி டிஎம்கே வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில், பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி வச்சால்தான் உங்களுக்கு வந்து டிஎம்கேயை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஐயா சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு அது நன்மை அமையுமா அல்லது பொதுமக்களுக்கு நன்மை அமையுமா? கண்டிப்பா பொதுமா சார், நொந்து போயிருக்கிறாங்க சார். நாங்கெல்லாம் வந்து களத்துல இருக்கிறோம், நாங்கெல்லாம் ஸ்டூடியோல உட்காரல, டெய்லி 100 பேர் நாங்க பாக்குறோம், பேசுறோம். எங்க போனாலும் மக்கள் எந்த மாதிரியான ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த ஒரே வருஷத்திலேயே 50% ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், என்னென்னமோ போராட்டங்கள் வர ஆரம்பிச்சாச்சு. போக்குவரத்து துறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சாராயத்துறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மின்சாரத்துறை, சாராயத்துறை மின்சாரத்துறை ஒரே மினிஸ்டர் வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் பத்தி இதே மு.க. ஸ்டாலின் முதல்வர் எப்படி அந்த காலத்துல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மக்களுடைய அந்த அதிருப்தி, விரக்தி அப்படிங்கிறது இந்த ட்ரிப்பு பயங்கரமான ஒரு சுனாமி மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மக்களுடைய வெற்றியாகத்தான் இருக்கணும். மக்களுக்கு வெற்றி வேணும்னு சொன்னா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். ஐயா, பொதுவாக பாத்தீங்கன்னா எவ்வளவு தலையவே முழுங்குற அளவுக்கு ஊழல் பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஒரு சந்து பொந்துல வந்து தப்பிச்சு போயிடுறாங்களே. இது வந்து நம்ம சட்டத்துறையினுடைய வீக்னஸா அல்லது யார் இதுக்கு காரணமா இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து பொன்முடி போனாரு, அப்புறம் திருப்பி வந்துட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி உள்ள போனாரு, திரும்பி வந்தாரு, மினிஸ்டர் ஆயிட்டாரு. யாருக்குமே ஒண்ணுமே ஆகல. ராகுல் காந்தி மோடி என்றால் திருடன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அவரும் பெயில இருக்கிறாரு. தேர்தல் வெற்றி பெற்று திருப்பியும் எம்பி ஆயிட்டாரு, எல்ஓபி ஆயிட்டாரு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஆயிட்டாரு. கனிமொழி, ஏ ராஜா வெளியில இருக்கிறாங்க. நேஷனல் ஹெரால்டு வழக்குல சோனியா காந்தி, ராகுல் காந்தி வெளியில இருக்கிறாங்க. யாருமே உள்ள போல, இவர் மட்டும்தான் உள்ள போனாரு. சசிகலா அம்மா உள்ள போனாங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து மரணம் ஏற்படாமல் இருந்ததுன்னா அவங்களும் உள்ள போயிருப்பாங்க. லல்லு பிரசாத் யாதவ் உள்ள போனாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில 4-5 மினிஸ்டர்ஸ் உள்ள போனாங்க. தமிழ்நாட்டுல ஏன் உள்ள போகல அப்படின்னா ப்ராப்ளம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, நீதித்துறையும் இதற்கு ஒரு காரணமாக தான் நான் பாக்குறேன். அதாவது சார், சிம்பிளா பொன்முடி வழக்குல என்ன ஆச்சுங்கிறத சொல்றேன். பொன்முடி வழக்குல உயர் நீதிமன்றம் நீ குற்றவாளின்னு சொல்லிடுச்சு.
அப்புறமா அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து ஸ்டே அதுக்கு வந்து அமலாக்கிறதுக்கு 30 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 30 நாள்ல இவர் வந்து மேல்முறையீடு போறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றம் நான் வந்து இந்த ஜட்ஜி வீட்டுல பணம் கிடைச்சது, தீப்பத்திச்சு, அதெல்லாம் நான் ஒன்றும் பேசுறேன். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க தேவையில்லாம சம்பந்தப்பட்ட பார்க்காதீங்க. இல்லைங்க, அதுக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா, ஏன்னா எதிர்பாராம இது ஐயாவோட வாயில வந்து அப்படி தொடர்பு இருந்துச்சுன்னா நான் என்ன கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் வந்து அதை சொன்னேன். ஏன்னா பொதுமக்கள் நீங்க வந்து தொடர்பு உடனே பேசிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதோட நம்ம விட்டுருவோம். நம்மளுக்கு வந்து நீதித்துறை மேல ரொம்ப மதிப்பு மரியாதை தான் இருக்கு சார். அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய வேலை எல்லாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். இவரு இந்த பணத்துக்கும் இப்ப இங்க கிடைக்கக்கூடிய சில உத்தரவுகளுக்கும் எந்த தொடர்பும் அந்த தொடர்பெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ இவர் வந்து பொன்முடியாக்க போறாரு. அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த தீர்ப்பை நாங்க ஸ்டே பண்றோம் அப்படிங்கிறாரு. ஒரு நீதிமன்றம், உயர் நீதிமன்றத்துக்கு அப்ப என்ன மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அவர் வந்து குற்றவாளின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அதை வந்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறமா அவரை வந்து ஸ்டே பண்ணிட்டு அவரை வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அவர் ஆளுநர் என்ன பண்றாரு, நான் வந்து ஒரு பதவி பிரமாணம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க திருப்பியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, அன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த டிஒய் சந்திரசூட் என்ன சொன்னாரு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஸ்டேட், வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங், இப்படி இல்லாம கேட்கறது. எங்க உங்களை மாதிரி தானே எங்க ஆளுநரும் ஒரு அரசியலமைப்பு சட்ட பதவி. அப்போ அவருக்கு இருக்கிற அதிகாரம் வேற, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் வேறங்கும் போது நீங்க எப்படி இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கலாங்கிறது ஒரு கேள்வி. ஆனா ஆளுநர் ரவி என்ன பண்றாரு, ரொம்ப பெருந்தன்மையா அந்த சச்சரவு வேண்டாம்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் பண்ணிடுறாரு. இப்போ நீங்க சொல்லுங்க, யார் மேல மிஸ்டேக் இருக்கு? செந்தில் பாலாஜி விஷயத்துல என்னாச்சு, நீங்க வந்து 2000 பேரை ஒரு சாட்சியா கொண்டு வந்துட்டீங்க, அவங்களையே அக்யூஸ்டாவும் மாத்திட்டீங்க. இப்போ 2000 பேரையும் நீங்க வந்து விசாரிச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க அந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு சொன்னா 150 வருஷம் ஆகும் அப்படின்ட்டு பிரிண்ட் மேகசின்ல போட்டிருக்காங்க. நான் சொல்லல, பிரிண்ட் மேகசின் பரம்பரையாகவே ஆன்டி மோடி மேகசின்ல சொல்றான் 150 வருஷம் ஆகும்ட்டு. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா இல்லையா அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். அதனாலதான் இங்க நிறைய பேர் வந்து வெயில்ல வந்துடுறாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா until the crime is proved, until he is proved guilty, he can continue as minister அப்படிங்கிறாங்க. அதேதான் இப்போ தொடர்ந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள போயிடுவாரு, கண்ணப்பன் உள்ள போயிடுவாரு, 2-3 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் KKS ராமச்சந்திரன் உள்ள போயிடுவாங்க, பொன்முடி உள்ள போயிடுவாங்க. ஒண்ணுமே ஆகாதது காரணம் அதுதான். நம்ம சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து BNS வந்திருக்கு, அதாவது முதல்ல குற்றவியல் சட்டம் அப்படின்னு சொன்னோம், இப்போ நியாய சட்டம்னு மாத்திருக்கோம். அதுல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அதன் மூலமாக ஏதாவது ஒரு புதிய திருப்பம் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இது வந்து எல்லாருமே என்ன பண்றாங்க, மத்திய அரசு ஒண்ணுமே பண்ணல, மோடி ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. மோடியினுடைய கையில இருந்தா அவர் பண்ண மாட்டாரா? மோடியினுடைய கையில கிடையாது. இது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ வந்து கொடுத்துரும் சார். ரொம்ப சிம்பிள் சார். டிசம்பர் மாசம் அவங்க கேக்குறாங்க, உனக்கு வந்து அமைச்சரா தொடர விரும்புகிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த கேள்வியே கொஞ்சம் அபத்தமா இருக்கிற மாதிரி, தேவையில்லாத கேள்வி. ஏன்னா இவங்க வந்து அரசாங்கத்தை கேட்டிருக்கணும், இப்படி ஒரு அமைச்சர் உங்களுக்கு தேவையானு கேட்டிருந்தா இது சரியான தேவையில்லாத கேள்வி. எஸ், அப்போ MK ஸ்டாலின் மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப இந்த நீதித்துறை வந்து தாவாங்குட்டையை பிடிச்சிட்டு, எப்பா இந்த அமைச்சரா இருக்கிறியா அல்லது துணை முதல்வர் எதுவும் வேணுமான்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்றது மாதிரி இல்லையா? கரெக்ட். அதுக்கப்புறமா மார்ச் மாசம் வருது, நேற்றுக்கு திருப்பியும் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு. இன்னும் அவர் கேட்கிறாரு, எனக்கு இன்னும் 10 நாள் டைம். என்னப்பா அமைச்சரா இருக்க விரும்புகிறையா இல்லையா அப்படிங்கிறத சொல்றதுக்கு உங்களுக்கு 3 மாசம் பிளஸ் 10 days அப்படின்னு சொன்னா நீதித்துறை எப்படி வேலை பண்றதுங்கிறத நீங்க பாத்துங்க, பொதுமக்கள் பாத்துக்கணும். இப்ப இந்த டாஸ்மாக்கு எதிர்ப்பா அந்த அமலாக்கத்துறை நடவடிக்கை வந்து உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சில நீதிபதிகள்லாம் கூட இந்த கேஸ் எனக்கு வேணா, நீங்க இதை வேற பேர்கிட்ட போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒதுக்குறாங்க. இதுக்கு வந்து அடிப்படை காரணம் அந்த நீதிபதிகளுக்கு எதுவும் த்ரெட்டனிங் போயிருக்குங்கிறது மாதிரி ஐயா நினைக்கிறீங்களா? ஞானசேகரன் வழக்குல இந்த SIT நடந்ததுல, ஆமாங்க, இந்த SITல ஒரு ராகவேந்திரன் ரவி அப்படின்ட்டு ஒரு திறனாரு. அவர் ஏங்க ரிசைன் பண்ணாரு? எவ்வளவு வழக்கு தெரியுமா அவர் மேல?
எவ்வளவு அழுத்தம் அவர் மேல. அவர் மட்டும் நினைச்சிருந்தா அங்க நடந்திருக்கிற சைபர் கிரைம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த சார் யாருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. நான் சொல்றேன், பண்ண விடல, அழுத்தம். நான் ரிசைன் பண்றேன். 6 மாசம் முன்னாலே அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் இதுக்கு கால எடுப்புக்கு. நான் அதை இப்ப உடனே ஓகே கிளம்பு அப்படின்ட்டாங்க. ஒரு நல்ல ஆபீசர் ரிசைன் பண்ணிட்டு போறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் இருப்பா, பண்ணிட்டு போப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா ரொம்ப அவசரமா அவரை விலகிட்டாங்க. காரணம் என்ன? அழுத்தம். அதே அழுத்தம் தான் இப்ப வந்துட்டு இருக்கு. இதே இப்ப இன்னைக்கு நீங்க விலகல் சொன்னீங்க இல்லையா, அந்த விலகல் அந்த 2 பேரும் நீங்க பாருங்க, ஒரு 3-4 நாள் முன்னால என்ன மாதிரியா தீர்ப்பு கொடுத்தாங்க. 25ஆம் தேதி வரைக்கும் நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அமலாக்கத்துறைக்கு சொன்னாங்களா இல்லையா? என்ன அவசியம் இருக்கிறது? அன்னைக்கே நாங்க கண்டம் பண்ணோம். இதை நான் அன்னைக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன். தேவையில்லாத சமாச்சாரத்துல இவங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கும் சட்டம், நீங்க ஒரு நீதிபதி, நீதித்துறைன்னா என்ன பண்ணணும்? சட்டம் என்ன சொல்றது அவ்வளவுதான் நீங்க பார்க்கணுமே தவிர, சட்டம் பிளஸ் நியாயம் 2 நீங்க பார்க்கணும். சட்டம் மூலமாக நியாயம் வழங்கணும். ஆனா நீங்க நிர்வாகத்தையே கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிங்கன்னு சொன்னா இது ரொம்ப மிகப்பெரிய தவறு. இன்னொரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். சீமான் திருப்பூரூர் அப்படிங்கிற சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால மாநாடு நடத்தணும் அப்படின்றாரு. காவல்துறை அனுமதி மறுக்குது. அது ஒரு அறவழி போராட்டம். மாநாடு நடத்தித்தான் ஆகணும். ஒரு அரசியல் கட்சின்னா மாநாடு நடத்தித்தான் ஆகணும். ஏன்னா மக்களோட தொடர்பு அதுதான். அரசியல் கட்சினாலே மக்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான். காவல்துறைக்கு அந்த மாநாடை நடத்துற அனுமதி மறுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இவர் கோர்ட்டுக்கு போறாரு. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது? நடத்தட்டும் அப்படிங்கிற அத்தோட விட்டுருந்தா பரவாயில்ல. என்ன பண்றாங்க? பாதுகாப்பு கொடுக்குறீங்க, போலீஸ் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறீங்க, 25,000 ரூபாய் நீங்க அவங்களோட செலவுக்கு வாங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இது மாதிரி நம்ம நீதிமன்றம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டு பேசுறது எல்லாமே அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாட்டிட்டு இருக்கு, உருவாகிறது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதனால இந்த நீதிபதி விலகல் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். இதுக்கு முன்னால செந்தில் பாலாஜி கேஸ்ல விலகி இருக்காங்க. சவுக் சங்கர் மேட்டர்ல 2 நீதிபதிகள் 2 அக்கேஷன்ஸ்ல விலகி இருக்கிறாங்க. ஐயா இப்ப இந்த சவுக்கு சங்கரை பத்தி ஐயா பேசினதுதான், சவுக்கு சங்கர் வீட்டை போயிட்டு அடிச்சு உடைச்சு அவங்க அம்மாவை மிரட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தோடனே அவர் தன்னுடைய யூடியூப் நிறுவனமே வேண்டாம், இந்த யூடியூப் நிறுவனத்தை வச்சு என்னுடைய குடும்பமும் நானும் அழிவதே நான் விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் மாதிரி இன்னைக்கு அதாவது ரொம்ப பட்டவர்த்தனமா ஐயா ரொம்ப அதை நளினமாவும் மென்மையாவும் தெரிவிக்கிறீங்க. அவர் அதை ரொம்ப கடுமையா வெளிப்படுத்தியிருந்தார் ஒவ்வொருத்தரையும். ஆனா அவருடைய நிறுவனத்தை இன்னைக்கு மூடக்கூடிய அளவுக்கு அவர் இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாருன்னா அவருக்கு இந்த அரசு மிகப்பெரிய நெருக்கடிய காவல்துறை மூலியமாவோ அல்லது அந்த ரவுடி எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த சட்டவிரோத ஆட்களால கொடுக்கப்பட்டிருக்குன்னு நாங்க கருதுறோம். அதை பத்தி ஐயாவுடைய கருத்து? அவரு ரொம்ப நொந்து போயிருக்காரு, கரெக்ட் தான். ஏன்னா வீட்டுல பக்கெட்டா அந்த சாக்கடை தண்ணியை கொட்டிட்டாங்க. அது என்னென்னலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு ஓகே. ரொம்ப நொந்து போயிட்டாரு. அம்மா தனியா இருக்கும்போது நடந்துருச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப மனவேதனையோட இருக்கிறாரு. இதுக்கு முன்னால கூட நிறைய அநியாயம் நடந்திருக்கு. அவர் எதுக்கு ஒரு கஞ்சா கேஸ் போட்டாங்க? அவர் என்ன கஞ்சா வித்தாரா? அவர் என்ன ஜாஃபர் சாதிக் கூட பார்ட்னரா? இல்ல நம்ம கண்ணுக்குட்டியோடைய பார்ட்னரா? கண்ணுக்குட்டி யாரு தெரியுங்களா? கள்ளச்சாரம் வித்துக்கிட்டு இருந்தாரு ரோட்ல, ஒரு கள்ளக்குறிச்சி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துக்கிட்டு கள்ளக்குறிச்சியில எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவருதான் கண்ணுக்குட்டி. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பிசினஸ் பண்றாரு. ஏன் நீங்க இப்பவே கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசிக்கீங்க. எதிர்பாராத விதமா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவர் ஏதாவது ஒரு அமைச்சர் ஆயிடுவாரு. ஆமா, அதனால இப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. அதுதான் கரெக்ட் தான். அப்ப யார் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல இருக்கு. ஆமா, நீங்க செந்தில் பாலாஜியோட கம்பேர் பண்றீங்க. செந்தில் பாலாஜிக்கு எல்லா திறமைகளும் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இந்த மாதிரி 2 வெயிட்டி போர்ட்போலியோவை கொடுத்தாங்க. ஏன்னா பிடபிள்யூடி, ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, இது பிளஸ் எஜுகேஷன், இதை தவிர
மின்சாரம் பிளஸ் சாராயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை. இந்த துறையெல்லாம் உடைக்காம அவர் கையில கொடுத்ததுங்கிறது அவருடைய செந்தில் பாலாஜியோட திறமை. அவர் அறிவிக்கப்படாத துணை முதல்வர் ஐயா. உண்மையிலே இல்ல, அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜியை வந்து அவங்க வந்து திருப்பியும் அமைச்சரா வைக்க காரணமே முதல் குடும்பத்தை பற்றிய பல சமாச்சாரங்கள் அவருடைய கையில இருக்கு அப்படிங்கறதுதான். என் மேல கை வச்சுன்னு சொன்னா உன்னை எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டலா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். கடைசியா ஒரு முத்தாய்ப்பா ஒரு கேள்வி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு அறிவிச்சிருக்கிற எடப்பாடியாரும் முன்னாள் அமைச்சர் வேலுமணியும் கூட இப்ப ஏதோ டெல்லி போயிருக்காங்கிறாங்களே, அது ஏதோ கூட்டணி விஷயமா எதுவும் பேசுறதா இருக்குமா அல்லது வேற எதுவும் தொடர்பா இருக்குமா? கூட்டணி விஷயம் தான் பேச போகணுமா சார்? அவர் வந்து இப்போ ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க, எல்லா கட்சிகளுக்கும் அந்த மார்கில் கொடுத்துருக்காங்க, அந்த சாலையில கொடுத்துருக்காங்க, இவங்க கட்சி ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. அவர் போய் பாக்குறாரு, மேற்பார்வை பார்க்க போகக்கூடாதா? அல்லது இரட்டை இலை சின்னம் பத்தி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக போயிருக்க கூடாதா? கூட்டணி தான் போகணும் அப்படிங்கிறீங்களா? இது ரெண்டுமே கிடையாது, கூட்டணி கிடையாது, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கிடையாது. ஏன்னா கூட்டணி எல்லாம் இம்மீடியட்ல சொல்லிட்டாரு அவரு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் நடக்கும் அப்படின்ட்டாரு. அதனால அது கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த பில்டிங் பரிசோதனை பண்றதுக்கு போகல. அதே மாதிரி இன்னொன்னு இதுக்காக ரெட்டைலைக்காகவும் போல. ரெட்டைலைக்கெல்லாம் வந்து இங்கிருந்து போன் பண்ணி அந்த அட்வொகேட் சொன்னாங்கன்னா அட்வொகேட் வில் டேக் கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். அட்வொகேட்னு சொன்னா உடனே சுகேஷ் சந்திரசேகர் நினைச்சுக்காதீங்க. அது மாதிரி யாராவது ஒருத்தர் வில் டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, இவர் எதுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சொல்றேன். பொதுவா தமிழ்நாட்டுல வந்து ஆடு மேய்க்கணும், அண்ணனுக்கும் பொண்ணு பார்க்கணுங்கிறது மாதிரி, சரி இந்த வேலையோட சேர்த்து அந்த வேலையும் பார்த்துட்டு வருவாரோங்கிறது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த இல்ல ஆடு மேய்க்கிறது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறது ரெண்டுமே கிடையாது. மூணாவதா நான் சொல்றேன், ஒரே ஒரு இதுதான், அமலாக்கத்துறை சாராய ஊழல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கு. எவ்வளவு தரவுகள் எடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு வருஷ தரவுகள் எடுத்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. யூ ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் செந்தில் பாலாஜி சார், டிஎம்கே சார். ஐ எம் டாக்கிங் அபவுட் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி பீரியடுக்கான அந்த தரவுகளை அவங்க எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி 40,000 கோடி ரூபாய் தான் ஊழல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த ஆட்சி வந்த பிறகு 40,000 கோடி ரூபாய். வாட் அபவுட் யுவர் பீரியட்? அதுக்குதான் முன்ஜாமீன் வாங்க போறாரு நான் சொல்றேன். நாளைக்கு அமலாக்கத்துறையினுடைய சமாச்சாரம், சாராய சமாச்சாரம், இவருக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால முன்ஜாமீன் வாங்கறதுக்காக ஏன் போயிருக்க கூடாது? நீங்க ஏன் சார் கூட்டணி பத்தி பேசுறீங்க? ஏன்னா இதுக்கு இது ஒரு இக்கு வச்சு நீங்க அப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிஜேபி அதை விட்டு கொடுக்க போறது இல்ல. நீ குற்றமற்றவன் நிரூபிச்சா என் கூட கூட்டணிக்கு வா, இல்லைன்னா நீ உள்ள போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அது ஐயா அதை எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல. இல்ல அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. அவருக்கு வந்து இப்போ ரொம்ப அர்ஜென்ட்டா, அதாவது 2026 தேர்தலுக்கு முன்னாலே நம்மளே உள்ள வச்சுட்டா கஷ்டம். ஏன்னா தரவுகள் என்ன கிடைச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது சார், எனக்கும் தெரியாது சார். கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் தான் நான் பேசுறேன். அதனால டைரக்டா இவருக்கு வந்து, அதாவது சார் தன்னுடைய பக்கத்துல ரைட் சைட்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு பிரதமர். அதுக்கப்புறமா நீங்க வந்து தூக்கி போட்டுட்டீங்க. 12 சீட் கேட்டாங்க, தூக்கி போட்டுட்டீங்க. அந்த கோபம் பிரதமருக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்க திருப்பியும் போயிட்டு காலை விழுந்து அதெல்லாம் வந்து நம்ம துணை முதல்வர் முதல்ல போறாரு, துணை முதல்வர் அப்புறமா போறாரு, அதெல்லாம் ஒரு வேற விஷயம், அதெல்லாம் வேற டீலிங்ஸ். இவருக்கு அந்த மாதிரி இப்போ டீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டைரக்டா அவர் வந்து ஒரு லாயரை போய் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு சொன்னா நீ வந்து பெயில் முன்ஜாமீன் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்குதான் அவர் போயிருக்கிறாரு. ஆனா கூடவே வேலுமணி போயிருக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வேலுமணியும் இவரும் கூட ரெண்டுமே ஒரே விஷயமா தான் போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்கய்யா. ரொம்ப பட்டவர்த்தனமா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு தமிழ்நாடு மக்களுக்கு, நீண்ட தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு மக்களுக்கு இனிமேலாவது விழிப்பு வரட்டும் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக மிக நன்றி.